ஆகியோர்படி ஐயா மோடிஜி அவர்கள் பதவியேற்கும் விழாவில் தலைவருக்கு அழைப்பு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள பொறுத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப பிஸியா இருக்காங்க. தலைவர் பாத்தீங்கன்னாக்கா அரசியல வேணாம் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. ஆனா அரசியல் இவரை சுத்தி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற தகவல் வந்த ஒண்ணும் இருக்கு. உங்களுக்கே தெரியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா நம்ம என்.டி. ராமாராவ் அவருடைய 100ஆண்டு விழாவுக்கு போயிருந்தாங்க. அப்போ ஹைதராபாத்லயே வச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஹைதராபாத்தை பார்க்கும்போது உண்மையிலும் எனக்கு சந்திரபாபு நாயுடு தான் வருது, ஞாபகம் வருது. ஏன்னா அவர் தான் அவருடைய ஆட்சியில தான் இந்த நகரத்தை அப்படி ஒரு அற்புதமா செதுக்குனாரு. அதான் நியூயார்க்கு, யூகே அந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலா தலைவர் பேசியிருந்தாரு. இதுக்கெல்லாம் பெருமைக்குரியவர் சந்திரபாபு நாயுடு தான். அது மட்டும் இல்லைங்க, அவரு அந்த விழா மேடையில பேசக்குள்ள சந்திரபாபு நாயுடு அவர்கள் நான் எப்ப சந்திச்சாலும் அவர் கூட பேசும்போது அவர் சொல்றது என்னன்னா, மக்களுக்கு எப்படி நலத்திட்ட உதவிகள், மக்களை எப்படி முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றத ஒரு சிந்தனையா தான் பேசிட்டு இருப்பாரு என்கிட்ட. அவ்வளவு ஒரு அற்புதமான மனிதர். இப்ப கூட நான் அவர்கிட்ட பேசக்குள்ள 2045 அந்த ஒரு இது இலக்க வச்சிருக்காரு. இந்த ஆந்திராவையே வேற ஒரு லெவல்ல கொண்டு வர போறாரு. அந்த பிளானை பார்த்து நானே மிரண்டேன். கண்டிப்பா இது நடந்துச்சுன்னா ஆந்திராவே ஒரு பெரிய வல்லரசு மாநகரமா ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்திட்டு இருக்காரு சந்திரபாபு நாயுடு அவர்கள். அவர் நல்லதுதான் செஞ்சாரு. ஆனா இவங்க வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் விவசாயிகளை கவனிக்கல, விவசாயத்தை இது பண்ணல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அவரை ஆட்சியை காலி பண்ணாங்க. ஆனா ஆண்டவன் இருக்கான். இப்போ மக்கள் எல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தலைவர் இப்படி சொன்னதும், ஆமா அவர் நல்லது தானே பண்ணாரு. நம்ம ஆந்திராவை இன்னைக்கு இவ்வளோ ஒரு அற்புதமான சிட்டியா மாத்திருக்காரு. உங்களுக்கே தெரியும், சந்திரபாபு நாயுடு ஆட்சியில தான் ஆந்திராவே வளர்ச்சி அடைந்தது. அப்போதான் நிறைய ஐடி கம்பெனி இவங்க எல்லாம் வெளிநாடுகளை இருக்குது எல்லாரையும் அவங்க வர வச்சு நல்ல அற்புதங்களை நிகழ்த்திட்டு இருந்தாரு. சாப்ட்வேர் கம்பெனி எல்லாம் பெருசு நல்லா பண்ணாரு. ஆனா இப்போ அற்புதமான ஒரு முன்னெடுப்பு எடுக்க போறாரு. அந்த முன்னெடுப்பு தலைவர் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் சிந்திச்சு அவருக்கு பெரும்பான்மையா கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னாக்கா, அங்க மொத்தமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு 175 சீட்டு தான். அதுல இவங்க கூட்டணி சேர்ந்து 164 சீட்டு அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதுல தெலுங்கு தேசம் மட்டும் பாத்தீங்கன்னாக்கா 135, அதாவது ஒரு 88 இடம் இருந்தா போதும் ஆட்சி அமைச்சிடலாம். அதுல இவங்க தனி பெரும்பான்மையா வந்திருக்காங்க. இவங்களை யாரும் அசைக்க முடியாது. அதனால சந்திரபாபு நாயுடு அவர்கள் இப்போ டெல்லிக்கு போயிருந்தாங்க. அங்க ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருந்து அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அதாவது மோடி அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுல ஒரு இழுபறி. இப்போ நிதிஷ்குமார் அவர்களும் நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்களும் அவங்க ஆதரவு கொடுத்தாதான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு காலகட்டம் வந்துடுச்சு. அதை உடனே தலைவரை அங்க டெல்லிக்கு வர வச்சு தலைவர் போய் அங்க சமரசம் செய்ததாலும் இப்போ தகவல் வந்திருக்கு. தலைவரை இப்போ பதவியேற்பு விழாவில் அழைச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இது உங்களுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடிஜி ஐயா அவர்கள் பதவியேற்க போகிறார்கள் பிரதமராக. அது ஜூன் 9ஆம் தேதி. இதுல தலைவர் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற தகவல் தான் வந்திருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜூன் 12ஆம் தேதி நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதல்வரா பதவியேற்க போறாங்க. அதுக்கும் தலைவருக்கு அழைப்பு வந்திருக்கு. தலைவர் எங்க போனாலும் சரி மரியாதை அவருக்கு தேடி வரும். எது எப்படியோ இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 2 நிகழ்வுகளையும் கலந்துக்க போறாங்க. தலைவருடைய தரிசனம் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்க போகுது. தலைவர் அரசியல் வேணாம் அப்படின்னு சொன்னாலும் வம்படியா தலைவரை சுத்தி தான் அரசியலே நடந்துட்டு இருக்கு அப்படின்றது இந்த ஒரு பதிவு எடுத்துக்காட்டு. ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, தலைவர் இப்போ பிரதமர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள போகிறார் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.